அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறோம். நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு காலிஃப்ளவரை ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இது தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பேனில் கொஞ்சம் நிறைய ஆயில் சேர்த்துட்டு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டி வச்ச காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரைடு ஆனியன் அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 20 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணதை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஃப்ரைடு ஆனியன், அரைச்ச விழுது, அதோட முந்திரி பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, கசூரி மேத்தி இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.